கண்ணியமானவர்களே, நபியினுடைய துஆக்கள் தீ போன்று மின்னல் வேகத்தில் நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய, இன்னும் நபியினுடைய தேவைகள் அனைத்தையும் உடனடியாக நமக்கு நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு அற்புதமான திக்ர் ஒன்றை இந்த ஒரு காணொளியில் நாம் பார்ப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். கண்ணியமான சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய கிருபையினால வியாழக்கிழமையினுடைய இரவுல நாம் எல்லோரும் இருக்கிறோம். இப்படிப்பட்ட இந்த வியாழக்கிழமையினுடைய ஸ்பெஷலே துவாவை அல்லாஹ் தாலா அங்கீகரித்து கொடுக்கறதா இந்த நாளினுடைய ஸ்பெஷலே. அப்படிப்பட்ட இந்த இரவில் முக்கியமாக முஹர்ரம் இன்னும் துல்ஹஜினுடைய கடைசி இரவு அப்படின்னு சொன்னால் இன்னும் பவர்ஃபுல்லான ஒரு ஸ்பெஷலான ஒரு இரவு அப்படின்னு சொல்லலாம். இப்படிப்பட்ட இந்த இரவில் நீங்கள் அல்லாட்ட இத்தனை நாட்கள் துவா கேட்டிருப்பீங்க, ஏதாவது ஒரு தேவைகளை அல்லாட்ட கேட்டிருப்பீங்க. அல்லாஹ் தாலா அதை உங்களுக்கு தந்திருக்கவே மாட்டான். ஒரு பாயிண்ட். இப்படி இன்னொரு பாயிண்ட்டு, நீங்கள் ஒரு மிகப்பெரிய தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்க. இந்த தேவை எப்படியாச்சும் நமக்கு இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நடந்தால் நன்றாக இருக்குமே. உதாரணத்திற்கு சொந்தமாக வீடு வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அல்லது இந்த உங்களுக்கு பிடித்த நபரோடு நிக்கா ஆக வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, அல்லது நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் ஆசைப்பட்டிருப்பீங்க, அந்த பொருளை எப்படியாவது இந்த ஒரு மாதத்துக்குள்ளே நான் வாங்க வேண்டும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இப்படி உங்களுடைய நீண்ட நாள் தேவை, அப்படிப்பட்ட தேவையாக இருந்தாலும் நீங்கள் அல்லாட்ட கேளுங்க. இப்படி உங்களுக்கு என்னென்னலாம் தேவை இருக்குதோ அது எல்லாத்தையும் இந்த ஒரு திக்ரை மட்டும் நீங்கள் ஓதி கேட்டு பாருங்கள். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்துக்குள்ளே உங்களுடைய தேவை நீங்கள் எதை கேட்டீங்களோ அதை அல்லாஹ் தஆலா அப்படியே உங்களுக்கு பெற்றுத்தருவோம். அப்படிப்பட்ட துஆவை உடனடியாக அங்கீகரிக்கப்படக்கூடிய ஒரு திக்ர், இன்னும் ஸ்பெஷலான டே. அப்படிப்பட்ட அந்த திக்ரை எப்படி ஓத வேண்டும், எப்படி அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டும் உங்களுடைய துஆக்களை அப்படின்னா, நீங்கள் மக்ரீபுக்கு பிறகோ அல்லது இஷாவுக்கு பிறகோ 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது முடிச்சுட்டு, ஹாஜத் நஃபில் தொழுகும்போது என்ன நியத்து வைக்கிறீங்கன்னா, நீங்கள் என்ன தேவை நிறைவேற்றப்பட வேண்டும் அப்படின்னு யோசிக்கிறீங்களோ அந்த தேவையை நியத்து வச்சு அல்லாட்ட கேட்டுக்கோங்க. கேட்ட பிறகு 2 ரகாயத்து ஹாஜத் நஃபில் தொழுது முடித்த பிறகு இந்த சொல்லக்கூடிய இந்த திக்ரை நீங்கள் சரியான முறையில் எந்த ஒரு பிழையும் இல்லாமல், எந்த ஒரு தவறும் இல்லாமல் நீங்கள் அல்லாட்ட கேட்டுட்டு இந்த திக்ரை ஓதிட்டு நீங்கள் உங்களுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் அழுது கேட்டு பாருங்கள். கண்டிப்பாக இந்த ஒரே வாரத்துக்குள்ளே உங்களுடைய தேவை, நீங்கள் எதை ஆசைப்பட்டு அல்லாட்ட கேட்டீங்களோ, எது உங்களுக்கு கிடைக்க வேணும் அப்படின்ற ஆசையோடு கேட்டீங்களோ அதை அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அப்படியே உங்களுக்கு பெற்று தருவான். நீங்கள் நம்பிக்கையோடு கேளுங்க. இதெல்லாம் சும்மா, இதெல்லாம் நானே எத்தனையோ தடவை பண்ணி பார்த்தியாச்சு, இதெல்லாம் நடக்கிற காரியமா இப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா நீங்கள் மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் பண்ணுறீங்க. ஏனென்றால் இந்த ஒரு திக்ர் மற்ற திக்ர்களை போன்று கிடையாது. ஏன்னா அல்லாஹ் தாலாட்ட உடனடியாக உங்களுடைய துஆக்களை கொண்டு போய் சேர்த்து உடனடியாக உங்களுக்கு பதில் தரக்கூடிய ஒரு திக்ர். அது மட்டுமல்லாமல் உங்களுடைய துஆக்களை அல்லாஹ்விடத்தில் கொண்டு போகக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு இரவில் நீங்கள் இருக்கிறீங்க. ஆக கண்ணியமானவர்களே, அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை புகழக்கூடிய வார்த்தைகள் தான். இன்னும் இஸ்முல் ஆலம் இதுக்குள்ளே அடங்கியிருக்கு அப்படின்னு சொல்லி பல ஷேகுமார்கள், இன்னும் பல வலிமார்கள் தனது கிதாபுகளில் பதிவிட்டிருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த திக்ர் என்னன்னா, பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். முதலாவதாக பிஸ்மில்லாஹி ஃபி ரூஹி, இரண்டாவதாக பிஸ்மில்லாஹி ஃபி ஜிஸ்மி, பிஸ்மில்லாஹி ஃபி தமி, பிஸ்மில்லாஹி ஃபி லஹ்மி, பிஸ்மில்லாஹி ஃபி அஸ்பி, பிஸ்மில்லாஹி ஃபில் ஜில்தி, பிஸ்மில்லாஹி ஃபி அல்மி என்ற இந்த 7 திக்ர்கள் தான். இது எல்லாமே என்னன்னு சொன்னால், பிஸ்மில்லாஹி அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கிறேன். ஃபி ரூஹி என்னுடைய உயிர் நீந்தான், என்னுடைய ஜிஸ்மி என்னுடைய உடலும் நீந்தான், ஃபி தமி என்னுடைய இரத்தமும் நீந்தான், ஃபி லஹ்மி என்னுடைய சதை உடல் தோல் எல்லாமே நீந்தான். இப்படிங்கிற நம்மளுடைய உடலை குறித்து தான்
இந்த ஒரு திக்ர். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு திக்ரினுடைய ஸ்பெஷலே என்னன்னு சொன்னால், இந்த ஒரு திக்ரை யார் இன்றைய இரவில் ஓதுறாங்களோ இந்த வருடம் முழுவதும் அடுத்த முஹர்ரம் வரும் வரை அவங்களுக்கு எந்த ஒரு நோயும் அண்டாது. அப்படி எந்த ஒரு நோயும் அவர்களுக்கு வர வேண்டும் என்று கலாக்கதரில் எழுதியிருந்தாலும் அந்த நோய்கள் அவருக்கு வரவிடாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்து வச்சிருவானா. அல்லது உங்களுக்கு நோயே இருந்தாலும் மருத்துவர்களால் கைவிடப்பட்ட நோய், இந்த நோயெல்லாம் குணமே படுத்த முடியாது அப்படின்னு மருத்துவர்களே சொன்னாலும், இந்த ஒரு நோய்க்கான மருந்தே உலகத்தில் தயாரிக்கப்படலை அப்படின்னு சொன்னாலும், அப்படிப்பட்ட நோயாக இருந்தாலும் அல்லாஹ் தஆலா இந்த ஒரு திக்ரை இன்றைய இரவில் யார் ஓதுறாங்களோ அவர்களினுடைய உடலில் இருக்கக்கூடிய நோயை நீக்கிடுறான். நோயை நீக்கி அவர்களுக்கு ஷிஃபாவான ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா பெற்றுத்தர்றான். ஆக கண்ணியமானவர்களே, இதனுடைய அரபி தெரியாதவர்கள் கவலைப்படாதீங்க. நான் உங்களுக்காக வேண்டி என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயும் கமெண்ட் பாக்ஸ்லேயும் இதனுடைய தமிழை பின் பண்ணி வைக்கிறேன். அதை பார்த்தாவது இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினம் இதை அனைவரும் ஓதிருங்க. இதை யாரெல்லாம் ஓதுறாங்களோ, இந்த அமலை யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவர்களினுடைய வாழ்க்கையில் அல்லாஹ் தஆலா அவர்கள் கேட்கக்கூடிய ஒவ்வொரு துஆக்களையும் அங்கீகரித்து தருவானாக. இன்னும் அவர்களை மரணம் வரை ஆஃபியத்தோடு ஆரோக்கியத்தோடு வாழ வைப்பானாக. ஆமீன் என்று துஆ செய்தவனாக இந்த ஒரு காணொளி முடித்துக்கொள்கிறேன். இந்த காணொளி தாங்களுக்கு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க, லைக் செய்யுங்க, கமெண்ட் செய்யுங்க, மறக்காமல் துஆ செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும்.